Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you Jesus Lord. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். 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 உன்னதமான தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. Thank you Jesus Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையான கர்த்தர் மகிமையான கர்த்தர் உன்னதமான தேவன் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி 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 நன்றி. மகிமையான கர்த்தராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. Jesus name Jesus name Jesus name. ஆராதிக்கும்படி வருகிறோம் ஆராதிக்கும்படி வருகிறோம் தொழுது கொள்ளும்படி வருகிறோம். பயபக்திக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. நீர் பெரியவராயிருக்கிறீர் பெரியவராயிருக்கிறீரப்பா. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தெய்வமே உமக்கு நன்றி. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்பத்தக்கவர் நீரா இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நம்பத்தக்கவரே உமக்கு நன்றி நம்பத்தக்கவரே உமக்கு நன்றி நம்பத்தக்கவரே உமக்கு நன்றி. எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. உடைய சமூகத்துல பலவீனன் பலவான் என்று சொல்லப்படுவானே. உடைய சமூகத்திலே பலவீனன் பலவான் என்று சொல்லப்படுவானே. அதற்காக ஸ்தோத்திரம். சுகவீனன் ஓ ஹalleluya சுகம் ஆனவனாக சொல்லப்படுவானே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஓ ஹalleluya. நன்றிங்க பரிசுத்தாவியானவரே நன்றிங்க பரிசுத்தாவியானவரே. வாளனே உமக்கு நன்றி. தேற்றரவாளனே உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus Lord. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் எங்களை ஒன்று சேர்த்து இருக்கிறீரப்பா. எங்கள் சரீரம் தூரமாய் இருந்தாலும் எங்கள் ஆவியிலே நாங்கள் ஒரு மனதோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நாங்கள் ஆவியிலே ஒரு மனதோடு இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஒருமனப்பட்டவர்களாய் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்றி செலுத்துகிறப்பா. ஆச்சரியமான காரியங்களை இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற தயவுக்காக நன்றி அப்பா. தாகத்தோடு வாஞ்சையோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் இன்றைக்கு நிரப்பி நடத்த போறீங்க. ஹalleluya. கர்த்தர் மகிழ்ச்சியினாலே சந்தோஷத்தினாலே ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே நீர் நிரப்ப போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நித்திய வெளிச்சம் நித்திய மகிழ்ச்சி உங்க சமூகத்துல இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உதவாத எங்களை தெரிந்து கொண்டு நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க. ஆன்லைன்ல என்னோடு இணைந்திருக்கிற ஆவியானவரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரித்து நாம் இருக்கிற இடங்களில் அவரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. அவரை ஸ்தோத்தரித்து உயர்த்தி பிதாவாகிய தேவனை கனத்தோடு மகிமையோடு அவரை உயர்த்தலாம். ஹalleluya. உங்கள் சிந்தனைகளினால உங்கள் சரீரங்களினாலும் உங்கள் முழு மனதோடு உங்கள் முழு சிந்தையோடு கூட அவரை உயர்த்தி பிடிப்பீங்களா? ஹalleluya. அவரை மேன்மைப்படுத்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டலாம். ஹalleluya. எஸ், நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்பாவை உயர்த்தி ஸ்தோத்தரித்து தகப்பன் தாமே நாம் இருக்கிற இடங்களில் ஆளுகை செய்யும்படியாக ஆட்கொள்ளும்படியாக எல்லா தடைகளை நீக்கி பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக. ஹalleluya. நன்றிங்க பிதாவே நன்றிங்க பிதாவே நன்றிங்க பிதாவே. ஓ ஹalleluya 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 ஹalleluya.
பிதாவுக்கு நன்றிகளை செலுத்தலாமா, மகிமையை செலுத்தி ஹalleluya ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். அப்பாவுக்கு மனதார ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, 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 ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே, எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே, எங்கள் மேல் அன்பு வைக்கிற தெய்வமே, எங்களை நேசிக்கிற அரவணைக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் ஆராதனைக்குரியவர், நீர் ஆராதிக்கப்படத்தக்கவர், நீ தொழுது கொள்ளப்படத்தக்கவர், நீர் மேன்மைக்கு பாத்திரர், எல்லா புகழ்ச்சிக்கும் காரணரே. ஓ ஹalleluya, ஜீவ நதியே, ஜீவ நதியே, ஜீவ நதியே, ஊற்று தண்ணீரே, உம்மை தொழுது கொள்ளுகிறப்பா, ஊற்று தண்ணீரே, உம்மை தொழுது கொள்ளுகிற ராஜா, ஊற்று தண்ணீரே, ஜீவ நதியே, தாகம் தீர்க்கும் ஜீவ நதியே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துங்க, ஆவியானவர் நிரப்பி நடத்துங்க. ரிபாதாலாபா. ஓ thank you Jesus Lord. உயிரோடு இருக்கிறவரே, உயிரோடு இருக்கிறவரே, உயிர் தெழுந்தவரே, என் ரட்சகரே, என் மீட்பரே, எல்லாவற்றிலும் மேலானவரே, எல்லாரோட உதடுகளும் துதிக்கட்டு துதிக்கட்டு அப்பாவை உயர்த்திட்டு ஹalleluya, அவரை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து ஹalleluya, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு. ஆமென், ஆமென். என்னை சூழ்ந்திருக்கிற தெய்வம் நீங்க, என்னை சூழ்ந்திருக்கிற தெய்வம் நீங்க, என்னை காண்கிற தெய்வம் நீங்க, என்னை விசாரிக்கிற தெய்வம் நீங்க. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா நன்றிங்கப்பா, 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 நன்றிங்கப்பா. எங்கள் நடுவில் அசைவாடுகிற நேரத்துக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த ஓய்வு நாள் ஆராதனையை முழுவதும் நீங்க நடத்தி கொடுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க கரம் மாத்திரம் வழிபடட்டும். சகலவற்றையும் பாதத்திலே அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பங்கு கொள்ளாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு மனதிலே ஒரு உற்சாகத்தை கொடுத்து, ஆவியிலே ஒரு உற்சாகத்தை கொடுத்து இந்த ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக என்று செபிக்கிறப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம், செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன் வழியாக கர்த்தர் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள செய்ததுக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்தவரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், மகிமையான நாள். இந்த ஓய்வு நாளிலே இப்படி ஒரு வாய்ப்பை பரலோக தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஒரு விசையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பிலும் இங்கே என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தனி நபர்கள், குடும்பங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹalleluya. நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்பாவுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவீங்களா? ஆமென், ஹalleluya. எஸ், நம் தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார், நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு நிறைவான சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி இயேசு நல்லவர், இயேசு பெரியவர் என்று சொல்லி அவரை உயர்த்த போகிறோம். தெரிந்த பாடல் நம் அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ
சொல்லலாமா? தோல்வி சந்தித்த உனக்கு ஜெயத்தை, அம்மா தோல்வி சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. மீண்டும் தோல்வி சந்தித்த எனக்கு சொல்லலாம், ஜெயத்தை தருபவர் அவரால் ஆகும். தோல்வி சந்தித்த எனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஆமா இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். எத்தனை பேருடைய சூதடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி. நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமா நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், ஓ பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார். அவரால மட்டும்தான், அவரால மட்டும்தான் நம்முடைய இருண்டு போன வாழ்வை, தோல்வி நிறைந்த வாழ்வை ஜெயமாய் மாற்ற முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, இருண்டு போன எதிர்காலத்தை, இருண்டு போன என்னுடைய எதிர்காலத்தை, நிகழ்காலத்தை வெளிச்சமாக மாற்ற அவரால் ஆகும். இருண்டு போன எந்த வாழ்வை ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. ஆமா இருண்டு போன எந்த வாழ்வை ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லவர், ஓ பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், அவர் பெரியவர், சர்வ வல்லவர். ஆமா நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், ஓ பெரியவர், சர்வ ஆமா 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 நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், ஓ பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நல்லவர்,
பெரியவர், சர்வ வல்லவர் என்பதை நாம் இப்படிதான் அறிக்கை செய்யணும். நம்ம வாய்கள்ல மட்டும் முணங்கிட்டு அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், எவ்வளவு நெருக்கங்களை வாயை விட்டு விட்டு பேசுறோம். ஐயோ இப்படி இருக்கு, ஐயோ இப்படி இருக்கு, ஐயோ அது மாற மாட்டேங்குது, இது மாற மாட்டேங்குது. அதே போல நம்முடைய ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளில் அவ்வளவு பெரியவர் என்பதை, அவர் சர்வ வல்லவர் என்பதை நம்முடைய வாய்கள் இப்படிதான் சத்தமா அறிக்கை செய்யணும். அப்படி நாம் அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், ஜெயம் உண்டாகும். அவர் நம்முடைய காரியங்களுக்குள்ளாக வந்து, அவர் சர்வ வல்லவராய் நம்முடைய நெருக்கங்களுக்குள்ளாக வந்து, அவர் நல்லவராய் நம்முடைய பாடுகளில் உபத்திரவங்களுக்குள்ளாக வந்து அதை மாற்றி நன்மையாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓ எஸ், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். கரங்களை வைத்து சொல்லலாமா? அவர் நம்மோடு கிரியை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! யாருடைய இருதயெல்லாம் நல்ல ஏக்கத்தோடு, அப்பா நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நான் உமக்குரியவர், நான் உமக்குரியவள் என்று சொல்லி நம்முடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்கிறதோ, அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, ஒண்ணுமே நடக்காதது போல தெரியலாம். இல்ல இல்ல, அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் நம் சார்பில் செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறார். அதை எப்பொழுது நம்முடைய இருதயம் உணர முடியும் தெரியுமா? எப்பெல்லாம் நம்ம அவரை சத்தமா துதிக்கிறோமோ, எப்பெல்லாம் நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு சொல்லி, நீங்க என்னோட இருக்கிறீங்க, என்னோட மகிமையா இருக்கிறீங்க, என்னோட வெற்றி சிறந்தவரா இருக்கிறீங்க, இந்த பாடி இந்த உபத்திரவை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நாம விசுவாச அறிக்கை செய்கிறோமோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா! நீங்க இருந்த கரங்களை வைத்து சொல்ல போறோம். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமா, நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், ஆமா, பெரியவர், சர்வ வல்லவர். ஓரி பதலமா, கண்களை மூடி சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லலாம். அவர் உங்கள் காரியங்களுக்குள்ளாக, உங்கள் வீடுகளுக்குள்ளாக, உங்கள் சரீரங்களுக்குள்ளாக அவர் பெரியவராக, அவர் அற்புதராக, அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறதை பார்த்து சொல்லுங்க. அவர் நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென், ஆமென். அவர் நல்லவர். ஓ எஸ், அவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும்? சரீரங்களுக்குள்ளாக அவர் கிரியை செய்தார், என்னுடைய உறுப்புகளுக்குள்ளாக அவர் கிரியை செய்தார், என் வீட்டிலே அவர் கிரியை செய்தார், என்னை உபத்திரவப்படுத்துகிற பாடுகளிலே அவர் கிரியை செய்தார். ஓ எஸ் ஜீசஸ்! நீங்க நம்புனீங்கல்ல, நீங்க விசுவாசிச்சீங்கல்ல, இப்போ அவர் பெரியவரா என் வீட்டுக்குள்ள வந்தாரு, அவர் பெரியவரா என் சரீர வியாதியை சுகமாக்கினாரு, அவர் பெரியவரா என்னுடைய ஒவ்வொரு parts of my body ஹீல் பண்ணாருன்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கல்ல, அது அப்படியே ஆனது. ஹல்லேலூயா! அது அப்படியே ஆனது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பரானீரே. ஹல்லேலூயா! உங்க பிரசன்னத்திலே சிறகில்லாம பறக்கணும்னு சொல்லி ஒரு மகிமையா உயர்த்த போறோம். அவருடைய பிரசன்னம் வந்துருச்சுனாலே நமக்கு ஒன்று கூட பெருசா தெரியாது, எதுவுமே நமக்கு முன்னாடி பெருசா தெரியாது. அடிபணிந்து நம்முடைய தாழ்த்தி நம்முடைய சரீரத்தை
நம்முடைய ஆவியை தாழ்த்தி சொல்ல போற உங்க பிரசனம் தான் மேலானது. நிறைய பேர் என்னோட உயர்த்த போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh yes Jesus, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மீண்டும் சொல்லலாமா? உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். ஆமா, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. சொல்லலாம். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். ஆமா, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் எல்லாரும் இருந்த இடங்களில் அப்பாவை உயர்த்தி உணர்ந்து தேவ பிரசன்னத்திலே உணர்ந்து. ஓ எஸ், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். ஆமா, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். ஆமா, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எஸ் ஜீசஸ். ஆமா, சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையை மெய்யாய மாற்றி நீ மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான என்னையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல். எஸ், ஹல்லேலூயா. இது காயம் கட்டப்படுகிற நேரம், இது ஆறுதலின் நேரம், ஆவியானவர் செயல்படுகிற நேரம். நம்ம எப்படி ஆவியானவருக்குள்ள ஒப்பு கொடுத்தப்பா, உங்க பிரசன்னத்துல நான் குறைவில்லாம இருக்கு. உங்க பிரசன்னத்தில் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்குமானால், தேவனுடைய மகிமை நம்மை சூழ்ந்து இருக்கிறதை நாம் அனுதினமும் உணர்கிறவர்களாய் இருப்போமானால், கர்த்தருடைய சீஷர்களாகிய பேதுரு சிறைச்சாலையில பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அந்த சிறைச்சாலை மத்தியிலும்
அடுத்த நாள் கொல்ல போறாங்க, அடுத்த நாள் நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் அந்த பேதுருவால வேதம் சொல்லுகிறது, பேதுரு நல்லா நித்திரை பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருக்குங்க முடியும்? யாரால முடியும்? நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சூழ்நிலை இருக்கும் பொழுது எந்த மனிதனால நிம்மதியா தூங்க முடியும்? அவருடைய பிரசனத்திற்குள் இருப்போமானா அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் என்னை தப்புவிக்கிறவராக, நான் இந்த பாடுகளின் வழியாக இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்கிற உணர்வு நம்மை நிரப்பி இருக்குமானால், பேதுரு சிறைச்சாலையில தூங்கினது போல நாமும் நிம்மதியாக தூங்குவோம். இன்னைக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு அவருடைய பிரசனத்தினாலே ஆவியானவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தூக்கி பல நாள் ஆச்சு, இந்த பிரச்சனையை நினைச்சு 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 தூக்கமே இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு ஆவியானவர் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்க போறாரு, நல்ல ஒரு இளைப்பாறுதலை தர போறாரு. நீங்க சொல்ல போறீங்க, நீங்க என் தஞ்சம்பா, என் கோட்டப்பா, நான் நம்பி இருக்கிறவர், என் நண்பராய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி. அதே போல பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களால துதிக்க முடியும்னு சொன்னா, அவர்களால தேவனை இளைப்பாறுதலோடு ஆராதிக்க முடியும்னு சொன்னா, உங்களையும் என்னையும் அழைத்தவர் அதே தேவனாய் இருக்கிறார், அதே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், அதே சிறைச்சாலை கதவுகளை உடைத்த தேவனாய் இருக்கிறார், அதே மரித்தோரை எழுப்பின தேவனாய் இருக்கிறார், அதே வியாதிகளை சுகமாக்கின தேவனாய் இருக்கிறார், அதே கடன் பிரச்சனைகளை மாற்றின தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடலாம். அவங்க பிரசனத்துல நான் சிறகில்லாம பறக்கிறப்பா. கண்களை மூடிக்கோங்க, கண்களை மாத்திரம் திறந்து இந்த போனை உத்து பார்த்துட்டு, டிவியை உத்து பார்த்துட்டு உட்காராம உங்களை நீங்களே மறந்து அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். அப்பா சமாதானம் தருகிற தெய்வம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். இளைப்பாறுதலை தருகிற தெய்வம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமா, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, நிறைவாக்கும் உறவே. ஆமா, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். ஆமா, நீங்க இருக்கீங்கப்பா, நீங்க இப்ப நடுவுல இருக்கீங்க ராஜா. சொல்லலவா எங்களை திறந்து நீங்க நடுவுல இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் நடுவுல இருப்பதற்காக நன்றி. உம்முடைய கர்த்தருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது போல உம்முடைய வேதவசனம் சொல்லுகிறபடியே இப்பொழுது என்னை அமிழ்த்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை சோதிக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகிறதற்காக நன்றி ராஜா. நீர் என் கோட்டையாக, என் தஞ்சமாக சூழ்ந்திருக்கிறீர் ராஜா. தாவீதின் தேவனே, நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று சொல்லலாமா? தாவீதுக்கு எப்படி அரணாக இருந்தாரோ, தாவீதுக்கு எப்படி கோட்டையாக இருந்தாரோ, அப்படியாக தேவன் உங்களுக்கு கேடகமாக, தஞ்சமாக, துணையாக அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறதை எண்ணி சொல்லலாம். ஓ என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல், ஆமா, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். உங்க பிரசன்னத்தில்
ஜீவநதியே, ஜீவநதியே, ஊற்றாக எழும்பி இருக்கிற ஜீவநதியே, தாகம் தீர்க்கும் ஜீவநதியே, வற்றாத ஜீவநதியே, எங்கள் வியாதிகளை சுகமாக்குகிற ஜீவநதியே, இளைப்பாறுதலை தருகிற ஜீவநதியே, மரண வாசனையை எடுத்து ஜீவ வாசனையை தருகிற ஜீவநதியே, எங்களை முற்றிலும் சுகமாக்குகிற ஜீவநதியே. அப்படி அந்த ஜீவநதியை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்கள் உள்ளான இருதயத்தில் இருந்த அந்த அப்பாவை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. அந்த ஜீவநதிக்காக நன்றி சொல்லு. என்னை நிரப்புகிற ஜீவநதி, இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற ஜீவநதி, உங்கள் காயங்களை கட்டுகிற ஜீவநதி, உங்கள் சரீரத்தை சுகப்படுத்துகிற ஜீவநதி, உங்களுடைய அனைத்து போராட்டங்களிலிருந்து உங்களை கொண்டு வருகிற ஜீவநதி அது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே.
நம்மை சீஷராக்குகிற அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நம் விசுவாசிகளுக்கு மேலாக நான் அவரை பின்பற்றுகிற சீஷியாக என்னை சீஷனாக்குகிற அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஓ எஸ், ஹல்லேலூயா. கடலின் மீது நடந்திட்ட அவருடைய அற்புத பாதங்கள் இப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கிறது. ஓ, அந்த செங்கடலை பிளந்த பாதம், இந்த யோர்தானை குவியலாக நிற்கப்படின பாதம் இன்றைக்கு உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்திருக்கிறது. அது ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்கிற நீ, அந்த தடைகளை கர்த்தர் உன்னை கொண்டு உடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடைத்திருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே, உடைந்தது இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதம் வர முடியாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகள் விலகினது இயேசுவின் நாமத்தினாலே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை, ஆராதனை. இருக்கிற இடங்களில நீங்களும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. அற்புத கதவுகள் திறந்ததுக்காக, அற்புத வாசல்கள் திறந்ததுக்காக, அற்புதம் நடந்ததுக்காக, அற்புதம் நடந்தது, அற்புதம் நடந்தது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடந்தது. ஓ, ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை. ஓ, ரத்தலமஷக்கரா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆமா, ஆராதனை. ஏ, ஆராதனை. ஆமா, ஆமா, ஆராதனை. ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை. எல்லா எரிக்கோ கோட்டைகள் தகர்ந்து விழுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா எரிக்கோ கோட்டைகள் தகர்ந்து விழுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை. ஆமா. ஓ, ஜீசஸ். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. நீர் சொன்னால் போதும் செய்வேன். உண்மையா, 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 உண்மையா. என் ஆண்டவருக்கு இந்த கடைசி நாட்களில் தேவை விசுவாசிகளை விட சீஷர்கள். சீஷர்கள் அவருக்கு தேவை. முழுவதுமாய் அவரை பின்பற்றுகிற, எல்லாவற்றையும் விற்றவரை பின்பற்றுகிறவர்கள் தேவை. உண்மையாலுமே நீங்க உங்க மனசுல, அப்பா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றுறேன்னு நீங்க மனசுல வாஞ்சிச்சீங்கன்னா, இன்னும் உங்க அன்பு அறிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சொல்லுங்க உங்க கரங்களை உயர்த்தி. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. இயேசுவே, இயேசு ராஜா. இயேசு, அந்த நாமத்தை சொல்லலாமா? இயேசு அற்புதங்களை செய்கிற நாமம் இயேசு. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. சொல்லுங்க வாய்களை திறந்து, இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. என்னை விடுவித்த இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. என்னை காப்பாற்றின இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. என்னை சுகமாக்கின இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. என்னை அனைத்து பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுவித்த இயேசு என்கிற நாமத்துக்கு மகிமை, மகிமை.
Thank you, Lord. Thank you, Jesus, Lord. கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை நமக்கு தந்தார். கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நாம் இப்பொழுதே சொல்லுவார்கள், ஆராதனை ஆர்ப்பாட்டத்தோடு முடியாமல் அர்ப்பணிப்பிலே முடிய வேண்டும் என்று. யாரெல்லாம் ஃபோனில் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எல்லா இடங்களில் இருக்கிறவங்க அப்படியே முழங்கால் படியிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், முழங்கால் படியிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடலாமா? கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற சந்தோஷம், கர்த்தர் தருகிற பலன், இவைகள் அனைத்தும் நான் மனம் போன போக்கிலே வாழ்வதற்காக அல்ல, மாறாக தேவனுக்கு என்னை முற்றிலுமாக ஒப்படைத்து அவருக்காகவே வாழவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் விசுவாசத்தை கெடுக்கிற பாவங்கள் எனக்கு வேண்டாம். என் விசுவாசத்தை கெடுக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். என்னை கெடுக்கிற அந்த பாவங்களை அதே விசுவாசத்தினாலேயே நான் மேற்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான என்னை ஆட்சி செய்கிற அக்கிரம பாவங்கள் என்னை விட்டு அகன்று போவதாக. கெட்ட குணங்கள் என்னை விட்டு அகன்று போவதாக. முழு இருதயத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு என்னை தடை பண்ணுகிற எல்லா உலகத்தின் ஆவிகள் என்னை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நாம் கொஞ்ச நேரம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை, ஒரு அற்புதமான தெய்வத்தை, ஒரு அன்பான தெய்வத்தை, ஒரு மகிமையான தெய்வத்தை, ஒரு மாறாத நித்திய ஜீவன் தருகிற தெய்வத்தை பின்பற்றி செல்வதற்கு இந்த கேவலமான பாவங்கள், இந்த கேவலமான உலக இச்சைகள் தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அவைகளிலிருந்து என்னை முற்றிலுமாக விடுதலையாக்கும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில் எல்லாம் ஜெபிக்க தொடங்கலாமா? என்னை பரிசுத்தப்படுத்துமாப்பா. பொய்யிலிருந்து என்னை விடுதலையாக்கும். வாயை திறந்தால் பேசுகிற பொய்யிலிருந்து என்னை விடுதலையாக்கும். பெருமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும். இச்சைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஜெபிக்காமல் தூங்கியே என் பொழுதை கழிக்கிற கணனித்திர என் ஆவியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபிக்கிற மனமே இல்லாமல் சாப்பாட்டுக்கு அடிமையாயிருக்கிற காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். சாட்சி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்கிறேன். என்னை ஆண்டவர், என்னை குறித்து என்னுடைய வீதியிலே இருக்கிறவர்கள் அவமானமாய் பேசுகிறதினால் சபைக்கும் தேவனுக்கு கெட்ட பெயர் உண்டாகும்படி செய்கிறேன். அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. தேவையில்லாத கோபங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஐயா. தேவையில்லாத எரிச்சலிலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்பா. பெருமையிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து, உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒருவேளை மொபைல் அடிமைத்தனத்திலே நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம். எப்பொழுது பார்த்தாலும் போனை எடுத்துக்கிட்டு நோண்டிட்டு வீடியோ மேல வீடியோ பார்த்து நேரம் பொழுதுகளை நீங்கள் கழிப்பதினால் உங்கள் இருதயம் இருள் அடைந்திருக்கிறதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ரோமர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் இருதயங்களில் அவர்கள் என்ன ஆனார்கள்? இருள் அடைந்தார்கள். தங்கள் சிந்தனைகளில் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. நல்ல ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி வல்லமை மேல வல்லமையை பெற வேண்டிய நீ இப்பொழுது மொபைல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? டிவியில உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? தூங்கிய பொழுது கழிக்கிறியா? வேத வாசிப்பென்ற ஒன்றே உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதா? தேவனோடு உறவாட அழைக்கப்பட்டிருக்கிற நீ உலக மனிதர்களோட உறவாடி கொண்டே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல பேசப்பா, அவைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில பண்ணுகிற இந்த 1 மணி நேர ஆராதனை மட்டுமே உனக்கு தேவையான பலனை கொடுக்காது. ஒவ்வொரு நாளும் நீ தேவனோடு உறவாட அழைக்கப்பட்டிருக்கிறாய். கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். அவருக்கு வேலை கொடு, அவரை முன்னிறுத்து, அவர் உன் வாழ்க்கையை ஆளுகை செய்ய இடம் கொடு, அவர் உன்னை நடத்த இடம் கொடு. உன்னுடைய மாம்சத்தை, உன் சுயத்தை விலக்கிவிட்டு, ஹல்லேலூயா, உனக்குள் இருக்கிற இயேசு உன்னை நடத்தும்படி நீ இடம் கொடு. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண பாரத்தோடு கேட்பீங்களா? எது உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பொருளாசை, பணப்பெருமை, தரித்திரம், உலக இச்சை, சினிமாக்கள், குடி, அதிகப்படியான சாப்பாட்டு தாக்கம், அதிகப்படியான தூக்கம்,
மனிதர்களுடைய செல்வாக்கை நம்பி போகுதல் என்று பல விதங்களில் அடிமைப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். நீ எழும்பணும்னு சொல்றார் ஆண்டவர். நீ எழும்பணும்னு சொல்றார் ஆண்டவர். தூசியை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஒப்படைச்சு சொல்லுவோமா? இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் ரிகா பாரா தாராளா. ஏற்றுக்கொள் ரிதான மாறாதா ராக்காவாலா ராக்கத்தானாதா ராமௌரியாந்தனாதரா சத்தரா மௌரியாத்தரா தூரா கபாரதலவா. என் ஆத்மா என் ஆத்மா சரித்திர. உன் சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தம், ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நானல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவா. இனி வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான். இயேசுதேவான்னு நம்ம பாடும்போது, இப்ப நம்ம பாட போறோம் இயேசுதேவான்னு பாட போறோம். நீ பாடும்போது எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்க்காம உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாப்பீங்களா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இயேசு எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. எல்லாரும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. உங்க உள்ளத்துல வாசம் செய்கிற உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள்ல வெளிப்பட போகிறார். நீங்கள் நடக்கும்போது போகும்போது இயேசு நடப்பது போல ஜனங்கள் உணர போகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுவீங்களா? இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான். ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம். ஓ ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் ஏசப்பா. எங்க உள்ளத்தில் இருக்கிற உலக ஆசைகள் மறையட்டும் ஏசப்பா. ஏசப்பா எங்களுடைய ஜென்ம பாவங்கள் மாறட்டும் ஏசப்பா. இயேசு மகாராஜா, நாங்கள் சுயமாய் வாழாமல் எங்கள் தலைக்கு வருகிற ஐடியாக்கள் எல்லாம் செய்யறவங்களா இல்லாம உங்களுக்கு கீழ்ப்படியணும் ஏசப்பா. நீங்க சொன்னதை செய்யணும் ஏசப்பா. நீங்க என்ன செய்ய சொல்ல வர்றீங்கன்னு கேட்க காத்திருக்கணும் ஏசப்பா. ஆவியானவரால் நிரப்பப்படணும் ஏசப்பா. எங்களுக்குன்னு தனிப்பட்ட அனுதின ஜெப வாழ்க்கையில தேவனுடைய மகிமையில நிரம்பி இருக்கணும் ஏசப்பா. வேதத்தை அப்பா கண்மணி போல காத்துக்கொண்டு வேத வாசிக்கணும் ஏசப்பா. கர்த்தரால நாங்கள் நடத்தப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல அது பலத்திலே இருக்கிறது ஏசப்பா. உடைய வல்லம் எங்க வாழ்க்கையில வெளிப்படணுமே தகப்பனே. கிறிஸ்துவின் சுபாவங்கள் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணுமே தகப்பனே. கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணுமே ராஜா. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான். ஓ இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள் ரமகலா தரதுரா ரக்கமான தீனி மௌரியாத்தராதா ரக்கத்தீர பாரா. அந்நிய பாஷைகளை பேசலாம். அந்நிய பாஷைகளை பேசுவோமா? ரீகதா நாம ரீபாது ரக்கத்தாரா தீரிபாலா மாத்தே ரீதா நாத்தனா கபௌரியாத்தராதுரா தீதி நீமனாது ரக்கபாலபா. என் ஆத்மாவும் சரீரமும்
என் ஆண்டவர்க்கே சொந்தம். ரிகதரபா மரதலபா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். உங்களுக்கு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசுவை எங்கேயோ தேட வேண்டாம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட, பாவ வாழ்க்கை வேண்டாம், இயேசு போதும் என்று முடிவெடுத்த உங்களுக்குள்ளாக இயேசு வாழ்கிறார். இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற இயேசு உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், உங்கள் அக்கிரமங்களுக்காக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். இயேசு உனக்குள் வாழ்கிறார். சொல்லுங்கள், இயேசு எனக்குள் வாழ்கிறார். சொல்லுங்கள், இயேசு எனக்குள் வாழ்கிறார். சொல்லுங்கள், இயேசு எனக்குள் வாழ்கிறார். தம்பிமார்கள் எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். ஓ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, இயேசு உனக்குள் வாழ்கிறார். இயேசு உன்னை ஆட்சி செய்கிறார். இயேசு உனக்குள் இருக்கிறார். இயேசு உனக்குள் இருக்கிறார். அவர் உன்னை நடத்துகிறார். அவர் உன்னை நடத்துகிறார். உன்னை நடத்துகிறார். உன்னை நிரப்புகிறார். உன்னை நிரப்புகிறார். உன்னை நிரப்புகிறார். உனக்கு வழியை காண்பிக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிக்கிறார். உனக்கு போதிக்கிறார். உனக்கு போதிக்கிறார். உன்னை மேய்க்கிறார். உன்னை மேய்க்கிறார். நடக்க வேண்டிய வழியை காண்பித்து உன்னை மேய்க்கிறார். ஓ, தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுக்கிறார். உன் குடும்பத்தை குறித்த தரிசனம் இப்பொழுதே உண்டாகிறது. தரிசனம் உண்டாகிறது. உன் எதிர்காலத்தை குறித்த தரிசனம் இப்பொழுதே உண்டாகிறது. நீ கெட்டு போவது இல்லை. நீ கெட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு கெட்டு போக வேண்டியவர். அவர் சரீரம் கெட்டு போக வேண்டிய சரீரம். ஆனாலும் தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல உனக்குள் இருக்கிற இயேசுவின் வல்லமை, உனக்குள் இருக்கிற இயேசுவின் வல்லமை உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கும், உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், உன் எதிர்காலத்தை உயிர்ப்பிக்கும். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம். வாஞ்சையோடு என் இதய வாசம். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். தேங்க்யூ. கர்த்தருடைய கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திறக்கப்பட கிருபை தாங்கப்பா. என் சபை மக்கள் எல்லாரையும் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. அனைத்து மகிமைக்கு செலுத்திற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். Thank you, Jesus. கர்த்தர் மிக மிக நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். நாம மனம் போன போக்கில் வாழ்ந்த வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போனதையும் நாம் தோல்வியை சந்தித்ததையும் நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தோமோ, அவருக்குள் நிரம்பி இருக்க நம்மை ஒப்படைத்தோமோ, அப்பொழுதே தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். எனவே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபை சௌரியபாளையம் கோயம்புத்தூர் சார்பிலும் வாழ்த்தை வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி நான் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டு இருந்தது. பட் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தொடர்ந்து சபை மூடப்பட்டிருக்கும் என்று நாம் கேள்விப்படுவதால் அந்த நேரத்தை கொஞ்சம் நாம் தள்ளி வைக்க போகிறோம். இனி ஒவ்வொரு திங்கட்கிழமை சாயங்காலம் சபையிலே நேரடியாக வந்து நீங்கள் செய்கின்ற அந்த ஆராதனை நாளைக்கு இருக்காது, திங்கட்கிழமை இருக்காது. மாறாக அது வருகிற வியாழக்கிழமை
வியாழக்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், வெறும் 1.5 மணி நேரம். நாளைக்கு திங்கட்கிழமை ஆராதனை இருக்காது. அதற்கு பதிலாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இங்கே நடைபெறும். எனவே அனைவரும் அந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சபை மக்கள் பார்க்காதவங்களுக்கெல்லாம், தம்பி எக்கோ ரெடி கம்மி பண்ணுங்க, பார்க்காதவங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாரும் சபைக்கு நேரடியாக வந்து, ஆன்லைன்ல கிடையாது, வியாழக்கிழமை அன்றைக்கு 7 மணிக்கு எல்லாரும் சபைக்கு நேரடியாக வந்து ஆராதனைப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் அதிகாலையில் 5:30 6:30 மணி வரைக்கும் அதிகாலை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சபை மக்கள் அனைவரும் நீங்கள் உங்கள் தூக்கத்தை ஜெயித்து, உங்கள் சோம்பேறித்தனத்தை ஜெயித்து, உங்கள் சுகபோகத்தை ஜெயித்து, ஒழுங்கீனமாய் படுக்க சென்று ஒழுங்கீனமாய் மொபைலை நோண்டிக்கொண்டு நேரம் தாழ்த்தி படுத்து இப்படியெல்லாம் செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏனோதானோ என்று நடத்தினீர்களானால் வாழ்ந்து முடிக்கும் போது நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இரண்டால் வசனம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையா இருக்கும் என்று. நீங்கள் உண்மையாலுமே கர்த்தரை தேட வாஞ்சி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் அவரை தேட வேண்டிய நேரம் அதிகாலை நேரம். இரண்டால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள் என்று. எனவே அதிகாலையிலே நீங்கள் 5 மணிக்கு எழுந்து ஆயத்தமாகி நல்ல ஃப்ரெஷ் ஆகி 5:30 சபையிலே இருந்து நல்ல 1 மணி நேரம் ஆராதிச்சு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் செல்வீர்களானால் அந்த நாள் ஒரு ஜெயமுள்ள நாளாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருப்பார். ஆகையினால இந்த 2 காரியத்தை இங்க மனசுல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆராதனை முடிஞ்சோன்னா 11 மணிக்கு சிறுவர்கள் சிறுமியர்களுக்கான கூகுள் மீட் ஜெபம் கூகுள் மீட்ல நடக்கும். அதனால லிங்க் உங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பப்படும், அதுல நீங்க இணைந்து கொள்ளலாம். 12 மணிக்கு இளம் பெண்கள் அனைவரும் நீங்கள் 12 மணிக்கு இளம் பெண்கள் கூடுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 17 பேர் அந்த குரூப்ல இருக்கிறீங்க, எல்லாரும் அதுல கலந்து கொள்ள வேண்டும். ஜாஸ்மின் இருக்கிறீங்க, ஜெமி இருக்கிறீங்க, ஸ்னேகா இருக்கிறீங்க, இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வராதவங்க பல பேர் இருக்கிறீங்க. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பாவ உலகத்தினுடைய இன்பங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் மேன்மையாய் உங்களை அதன் மூலமாய் நடத்துவார். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கடந்த 4 நாட்கள் நானும் பாஸ்டர் அம்மாவும் ஊர்ல இல்லை. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக நாங்கள் வெளி மாவட்டங்கள் போயிருந்தோம். அதனால நீங்க உங்களை பல பேரை கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. இன்று மாலையிலிருந்து சந்திக்க விரும்பினவர்கள் எல்லாம் நாங்கள் சந்திக்க நேரம் ஒதுக்குகிறோம். நீங்கள் பார்க்க விரும்புகிறவர்கள் சாயந்தரம் 5:30 மணிக்கு மேல எங்கள் தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்ன வார்த்தை? கலாத்தியர் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்களில் சிலர் சபை கூடி வருதலை குறித்து அசட்டையாக இருக்கிறீர்கள். அந்த அசட்டை உங்கள் வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். அந்த அசட்டை பல விதங்களில் பிசாசு உங்களுக்குள் நுழைய அது காரணமாக அமைந்துவிடும். காலம் கொடிதாக இருக்கிறது. எவ்வளவு கடைசி நாட்கள் என்று பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் நீங்க சபை கூடி வருதலை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். சபை கூடி வருதலை குறித்து அசட்டையாய் இராதபடி உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் நாம் பார்த்தோம் 14ஆம் வசனத்திலிருந்து, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் பேசுவீராக. ஜனங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன், எதனால பாக்கியவான்கள்? நாம் இலவசமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சிலுவை மரணம் பாடுகள் உயிர்த்தெழுதல் மேலே விசுவாசம் வைத்து இயேசுவுக்கு தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவருமே யார்? ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யார் என்றால் ஆபிரகாமின் பிள்ளைகள். எப்படி நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆனோம்? கிறிஸ்துவினாலே. அது குறித்து 13ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நமக்கு என்ன இல்லை? சாபம் இல்லை. சாபம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. திரும்ப திரும்ப நம்ம உன்னை சொல்லி சொல்லி நம்முடைய தலைக்கும் மனசுக்கும் ஒன்று ஏத்தி வைக்கணும். அல்லேலூயா. எப்படி ஏத்தி வைக்கிறது? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். மனசார நீங்க நம்புறீங்க. என்னென்ன வேதம் சொல்லுது? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுவோம். இப்ப வாய்களை திறந்து சொல்லுவோம். இப்ப மனசார விசுவாசிச்சிட்டீங்க. இப்ப நீங்க வாயில சொல்ல போறீங்க என்னன்னு? நான் ஆபிரகாமின் பிள்ளை. சொல்லுங்க எல்லாரும், நான் ஆபிரகாமின் பிள்ளை. அல்லேலூயா. அப்படி என்ன ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு? ஆபிரகாம், அவனை பார்த்து வேதம் சொல்லுது, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அந்த வம்சம் யார்? இப்போ நான் வம்சமாகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இப்ப நான் யார் ஆயிட்டேன்? ஆபிரகாமின் பிள்ளை ஆயிட்டேன். ஆமென். இப்போ ஆண்டவர் அவனுக்கு சொன்னார்ல ஒரு ஆசீர்வாதம், என்னன்னு? உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்ப அந்த சந்ததி யாரு? நாமே அந்த சந்ததி. எப்படி அந்த சந்ததி ஆனோம்? கலாத்தியர் 3:29 வாசிங்க. கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் ஆகிவிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தமோ ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் என்னவாக ஆயிடுறீங்களாமா? ஆபிரகாமின் சந்ததியாகி விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள். இப்போ கல்வாரி சிலுவையில் அவருடைய பாடு மரணங்களை உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஆண்டவர் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு கிறிஸ்தவன் என்று பெயர் வைக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதே நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்பது உண்மையானால் ஆபிரகாமின் சந்ததி என்பதும் உண்மை. அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி என்பது உண்மையானால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதும் சத்தியமானது. அல்லேலூயா. போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு கத்திரிக்கோள் எடுத்து சீனாய் மலையில் இருந்து, அல்லேலூயா, 10 கட்டளை கொடுத்த சீனாய் மலையில் இருந்து கல்வாரி மலை வரைக்கும் என்ன பண்ணிருக்க? கத்திரிச்சு தூக்கி தூர போட்டிருங்கன்னு சொன்னேன். இப்ப அதே மாதிரி இன்னொரு கத்திரிக்கோள் எடுத்து ஆதாமில் இருந்து ஆபிரகாம் வரைக்கும் ஒரு கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி வீசிடணும். ஒரு ஆமென் சொல்லிருங்க. ஏன்னா ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை போல் ஆபிரகாமோடு செய்யவில்லை. ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை வேற, ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை வேற. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதாமோடு ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை கர்த்தருக்கு இருநபர் உடன்படிக்கை, 2 பேருக்கான உடன்படிக்கை. நானும் கரெக்டா இருக்கணும், நீயும் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. இருநபர் உடன்படிக்கை. அது குறித்து அந்த உடன்படிக்கைங்கிற தலைப்பில் நான் விலாவரியா இன்னொரு நாள் பேசிக்கிறேன். அது மிக சுவாரஸ்யமானது, மகிமையானது.
இப்ப இந்த ஆபிரகாமை குறித்து மட்டும் நான் தியானிக்கிறதுனால அதை மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ இதை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாய். இப்ப ஆபிரகாம் அந்த பழத்தை சாப்பிட்டான்னா அவன் வாழ்க்கை கெட்டு போகும். இப்பொழுது அவன் தொடர்ந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்க வேண்டுமானால், தொடர்ந்து அழியாமை வாழ்க்கையை அவன் அனுபவிக்க வேண்டுமானால், தொடர்ந்து வியாதி இல்லாமல் ஆசீர்வாதமாக அவன் இருக்க வேண்டுமானால், இன்று தேவன் மட்டும் செயல்பட்டால் பத்தாது, ஆதாமும் சேர்ந்து செயல்பட வேண்டும். ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அனைத்தும் அவர்களை விட்டு போய்விடும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இதுதான் இரு நபர் உடன்படிக்கை. செய்யப்பட்ட உடன்படிக்கையிலே 2 பேருமே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த உடன்படிக்கை தங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கணவன் மனைவி உறவு போல கணவனும் ஒத்துழைப்பு கொடுத்து மனைவியும் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் குடும்பம் தங்கும். பாத்தீங்களா? அந்த மாதிரி இதுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், ஆதாமும் உடன்படிக்கை பண்ணினான். இப்பொழுது மனிதர்கள் சார்பாக ஏவாள் என்ன செய்தால், அந்த பழத்தை, அந்த பிசாசுடைய வஞ்சனையை காதிலே கேட்டு, இதை சாப்பிட்டால் நான் தேவரை போல மாறுவேன் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க ஏற்கனவே தேவர்களை போலதான் இருக்கிறார்கள். ஏன்னா அவளுக்கு மரணம் இல்லை, வியாதி இல்லை, தேவனோடு உறவாடுகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிசாசு அவர்களை வஞ்சித்து, நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சொல்லுகிறது. இதை கேட்ட ஏவாள் வஞ்சிக்கப்பட்டவளாக அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுகிறாள். உடனே அந்த உடன்படிக்கை உடைந்து போகிறது. எனவே உடன்படிக்கை உடைந்து போனதினால், இந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது என்னென்னலாம் ஆசீர்வாதம் தருவேன் என்று தேவன் சொன்னாரோ அது அத்தனையும் அவர் வாபஸ் வாங்கி கொண்டார். அத்தனை கைவிட்டு போய்விட்டது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் 2 பேரும் துரத்தப்பட்டார்கள். பாவம், சாபம் வந்தது, மரணம் வந்தது, எல்லாம் வந்து தேவனை விட்டு தூர போனார்கள். இதுக்கு பெயர் என்ன உடன்படிக்கை? இரு நபர் உடன்படிக்கை. இதை உதாரணங்களோடு நான் விளக்க போனால் இன்றைய பிரசங்கத்திலிருந்து நான் அரை மணி நேரத்துக்குள் வழிமாறி போய்விடுவேன். அதை இன்னொரு நாள் ஒரு நபர் உடன்படிக்கை, இரு நபர் உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை பெயர் என்னவென்றால் ஒரு நபர் உடன்படிக்கை. அல்லேலூயா. இங்கே தேவன் மட்டுமே உடன்படிக்கை செய்கிறார். ஆதாம் ஏவாள் செய்த அதே தவறை ஆபிரகாமும் சாராலும் செய்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்வீங்களா? எப்படி அந்த ஏவாளுக்கு தான் தேவர்களாக இருக்கிறோம் என்று தெரிந்தும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவர் ஆக வேண்டும் என்று வஞ்சிக்கப்பட்டு பழத்தை சாப்பிட்டாலோ, அதே போல ஆபிரகாமின் மனைவியாகிய சாரால் வஞ்சிக்கப்படுகிறாள். அவள் சொல்லுகிறார் தன் கணவனை பார்த்து, தேவன் ஒரு சந்ததியை தருவேன் என்று சொன்னார், ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்னார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார், பூமியின் மணலை போல பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் அவர் வாக்கு கொடுத்து 13 வருடமாகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் கர்த்தர் இந்த சந்ததியை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மூலமாக அல்லாமல் இந்த ஆகார் என்கிற வேலைக்காரியின் மூலமாக கொடுப்பாரோ என்று சொல்லி சாரால் ஒரு தவறான முடிவெடுத்து ஆபிரகாமை பார்த்து அவள் சொல்லுகிறாள், என்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை நீ வைத்துக் கொள்ளும், நீர் அவளோடு சேர்ந்து அவளுக்கு பிறக்கிற குழந்தை நம்முடைய சந்ததியாக இருக்கும் என்று. அன்றைக்கு ஏவாள் அவசரப்பட்டு தவறான முடிவெடுத்தது போல இன்றைக்கு சாராலும் அவசரப்பட்டு தவறான முடிவெடுத்து ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அன்றைக்கு ஏவாள் பழத்தை சாப்பிட்டு தன் கணவருக்கு கொடுத்தது போல இங்கே சாராலும் ஒரு தவறான முடிவெடுத்து தானும் அந்த 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 கருத்துக்கு உடன்பட்டு, அது மாத்திரமல்லாமல் தன் கணவருக்கும் அதை செய்ய வைத்து அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்து ஆதாம் ஏவாளை பார்த்து, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவர்களை சபித்து அவர்களை வெளியே துரத்தினது போல சாராள் இடத்திலும் ஆபிரகாம் இடத்திலும் தேவன் வந்து, நான் சொன்னதை செய்யாமல் அவசரப்பட்டீர்களே, உங்களுடைய
நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லியிருந்தேனே, நீங்கள் செய்யாமல் போனீர்களே என்று சொல்லி இங்கேயும் ஒரு சாபத்தை கூறி, இங்கேயும் இவர்களை திட்டி, இங்கேயும் இவர்களை குறித்து அவர் கோபப்பட்டு, நீங்கள் உங்களுக்கு கிடையாது, இந்த கானானை விட்டு மீண்டும் ஓடிப்போங்கள் என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே அவர் அப்படி சொல்லாமல், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீண்டும் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு போகிறார். புரிந்துகொள்ளாமே சொல்லுவீர்களா? அதனால்தான் நான் சொல்லுகிறேன், ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் நாம் கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி விடுவோம். எதை மட்டும்? அந்த உடன்படிக்கையை மட்டும், தீர்க்க தரிசனங்களை அல்ல, வாக்குத்தத்தங்களை அல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ளுகிற பகுதிகளை அல்ல, நான் உடன்படிக்கையை மட்டும் சொல்லுகிறேன். ஏனென்றால் நாம் இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது ஆதாமின் பிள்ளைகள் அல்ல, ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்தமோ ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். இப்பொழுது ஆகார் திருமணமாகி இஸ்மவேல் பிறந்தாச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பையன் வளர்ந்து, இஸ்மவேல் அவன் பேர், அந்த பையன் வளர்ந்து ஒரு 13-14 வயசாகும் போது தேவன் சொன்னது போலவே சாராளுக்கு குழந்தை பிறக்கிறது 100வது வயசுல. அவனுடைய பெயர் ஈசாக்கு. அவனும் கொஞ்சம் பெருசாகும் போது இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் சண்டை வருது, பிரச்சனைகள் வருது விளையாடும் போது. அதன் மூலமா ஆகாருக்கு என்ன புத்தி வந்துருச்சு? தன்னுடைய எஜமாட்டி சாராளை அவள் அற்பமாக பார்க்கிற சூழ்நிலைகள், அதிகாரம் பண்ணுகிற சூழ்நிலைகளை பார்த்து சாராளுக்கு மன வேதனைப்பட்டு அவள் ஆபிரகாம் இடத்துல வந்து இந்த ஆகாரை துரத்தி விடுங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு மனசே வேதனை. என்னடா இந்த பொம்பளை கல்யாணம் பண்ண சொன்னா கல்யாணம் பண்ண, குழந்தை பிறக்க சொன்னா குழந்தை பெத்துக்கிட்டேன், இப்ப துரத்தி விட சொல்லுகிறாளே. அப்படியே ஓன்னு ஆண்டவர்கிட்ட போய் அழுகிற நிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த விஷயத்துல சாராள் சொன்னதையே செய், நீ ஆகாரையும் அவருடைய பிள்ளையும் வெளியே அனுப்பிவிடு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஏன்னா ஒரு வாக்கு தத்தத்துல பிறந்த குழந்தைக்கும் வாக்கு தத்தத்துல பிறக்காத குழந்தைக்கும் ஒத்து போகாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ விசுவாசிச்சு வாழ்றவனுக்கும் கிறிஸ்துவத்தை விசுவாசிக்காம வாழ்ந்து உலக பிரகாரமா வாழ்றவனுக்கும் ஒத்து போகாது. ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனுக்கும் காணாமல் விசுவாசிக்கிறவனுக்கும் ஒத்து போகாது. இல்லாத ஒன்றை இருக்கிறதா பார்க்கிறவனுக்கும் இருந்தா தான் நம்புவேன்னு சொல்றவனுக்கு ஒத்து போகாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். உன் குடும்பம் வாழ்க்கைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆசீர்வாதங்கள் உன் கைக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வாளாகாமல் தலை ஆவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய இருள் மறைந்து வெளிச்சம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இப்படியெல்லாம் நீ விசுவாசித்து போகும்போது நீ நெருங்கி பழகுகிற ஒரு நட்பு வட்டாரம் உன்னை சந்தேகமாய் பார்க்கும், உன்னை அவிசுவாசமாய் பேசும், கர்த்தருக்கு உன்னை பகடி பண்ணும், உனக்கு தவறான ஆலோசனைகளை சொல்லும், உன்னை தவறாக வழிநடத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை வெளியே அனுப்பு. ஆமென். கவனிங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது ஆபிரகாம் தேவன் சொன்னது போலவே ஆகாரை வெளியே அனுப்பி விடுகிறார். இங்கேதான் நான் கவனிக்கணும், கிருபை பிரமாணத்துக்கும் நியாய பிரமாணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், ஆபிரகாமுக்கும் ஆதாமுக்கும் உள்ள வித்தியாசம், ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் உள்ள வித்தியாசம். கவனியுங்கள். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அது 2 நபர் உடன்படிக்கையாக இருந்தபடியினால் வேற வழி இல்லாம பாவத்தை அகற்ற வேண்டுமே, அக்கிரமத்தை அகற்ற வேண்டுமே, தவறுகளை அகற்ற வேண்டுமே, பரிசுத்தமான இடத்துக்குள் தவறுகள் பாவங்கள் இருக்க முடியாதே என்று சொல்லி கர்த்தர் ஆதாம் ஏவாள் என்கிற மனிதர்களையே வெளியே அனுப்பினார். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே கிருபை பிரமாணத்திலே தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் வெளியே அனுப்பவில்லை. மாறாக அவர்களுக்கு எது இடரல் உண்டாக்குகிறதோ அதை வெளியே பிடுங்கி எறிந்து போடுகிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன்.
கிருபை பிரமாணத்தில் இருக்கிற நம்மள ஆண்டவரை பாவம் செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லி நம்மை துரத்தி விடுவது இல்லை, மாறாக நமக்குள் இருக்கிற பாவங்களை அவர் துரத்தி விடுகிறார். நம்மை இடர பண்ணுகிற மனிதர்களை நம்ம விட்டு பிரித்து போடுகிறார். நம்மை இடர பண்ணுகிற வேலைகளை, வருமான அதிகப்படியான ஐஸ்வர்யத்தின் மூலமாக உன் வாழ்க்கை கெட்டு போகுமானால் அதை கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். ஆனால் உன்னையோ அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆபிரகாமே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியே, சாராலே நீ செய்த தவறுகளை நிமித்தம், நீ செய்கிற தவறான முடிவெடுப்புகளை நிமித்தம், நீ செய்த தவறான பாவங்களை நிமித்தம் கர்த்தர் உன்னை துரத்துவதில்லை, மாறாக உன்னை விழப்பண்ணின அந்த காரியங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, உன்னை தூண்டின நண்பர்களை உன்னை விட்டு அவர் அகற்றி போடுகிறார். ஆமீன் சொல்லுவோம். இதுல என்ன நமக்கு உறுதி கிடைக்குது தெரியுமா? என்ன ஆனாலும் கர்த்தர் என்னை தள்ளிவிட மாட்டார். என்ன தடுமாற்றங்கள் வந்தாலும், என்ன பாவமே என்னை ஆட்கொண்டு செஞ்சாலும், தவறான முடிவெடுத்து மாட்டிக்கொண்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமேன். அதுதான், அதுக்கு பேர் தான் என்னது? ஆபிரகாமின் சந்ததி. நீ தள்ளிவிடப்படவே மாட்டாய், நீ ஒதுக்கி விடப்படவே மாட்டாய். என்றால் இது உனக்கும் அவருக்குமான உடன்படிக்கை அல்ல, அவர் தம்முடைய வாக்குறுதி கொடுத்து உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை எப்படி அழைச்சிருக்கிறாராமா? வாக்குறுதி கொடுத்து அழைச்சிருக்கிறார். நான் நடத்துவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், நான் கால் விதிக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமா நான் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்ததுனால ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்த சமயத்தில் அந்த உதாரணத்தை நான் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்தியாவுக்கும் இன்னொரு பணக்கார நாட்டுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு ஒரு 1000 அணுகுண்டு தரணும். இந்தியா கேக்குது. ரஷ்யான்னு வச்சுங்களேன், நீங்க எங்களுக்கு அடிக்கடி ரஷ்யா கிட்ட தான் நம்ம அணுகுண்டு எல்லாம் வாங்குறோம், நீங்க எங்களுக்கு 1000 அணுகுண்டு தரணும் அப்படின்னு இந்தியா கேக்குது. உடனே ரஷ்யா சொல்ல, நாங்க 1000 அணுகுண்டு தர்றோம், பட் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு உங்க நாட்டில் ஒரு 100 இடத்துல அணு உலை ஆரம்பிக்கிறதுக்கு இடம் கொடுங்கன்னு கேக்குது ரஷ்யா. 2 பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறாங்க. நான் உனக்கு 1000 அணுகுண்டு தர்றேன், நீ எனக்கு 100 இடம் அணு உலை ஆரம்பிக்கிறதுக்கு இடம் கொடு. 2 பேரும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் அப்ளை, சில நிபந்தனைகள்லாம் விதிச்சு அவங்க எழுதிக்கிறாங்க. முதல்ல நீங்க 1000 அணுகுண்டுல முதல்ல 100 அணுகுண்டு தாங்க, நாங்க ஒரு 10 இடம் தர்றோம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 100 அணுகுண்டு தாங்க, 10 படிப்படியா நம்ம பரஸ்பரமா மாத்திக்கலாம், எல்லாம் எழுதிக்கிறாங்க. இப்போ இந்தியா சார்பில் இருந்து திடீர்னு நாங்க அணுகுண்டு தர மாட்டோம், எங்களால் தயாரிக்க முடியல, சாரி 100 அணு உலைகள் ஆரம்பிக்கிறதுக்கான இடத்தை தர முடியாது, எங்க நாட்டில் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, இன்னும் அணுகுலை ஆரம்பிக்க முடியலன்னு அவங்க பின்வாங்கினாங்கன்னா உடனே ரஷ்யா என்ன பண்ணும்னா, எங்களாலையும் அணுகுண்டு தர முடியாதுன்னு பின்வாங்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னா இரு நபர் உடன்படிக்கை. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? என்ன உடன்படிக்கை? இரு நபர் உடன்படிக்கை. இப்போ ஒரு நபர் உடன்படிக்கைன்னா என்னன்னா, நேபாளம், ஸ்ரீலங்கா, பர்மா, பூட்டான் மாதிரி சின்ன நாடுகள், இந்த நாடுகள் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு இந்தியா மாதிரி பெரிய நாடுகள் இறக்கப்பட்டு 1,00,000 டன் கோதுமை பூட்டானுக்கு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குது. பூட்டான் பாடு, நீ இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை கொடுப்பேன், அப்படி இல்லை, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால நாங்களா என்ன பண்றோம், உங்களுக்கு 1,00,000 டன் கோதுமையை தர்றோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதுக்கு பெயர்
ஒரு நபர் வாக்குறுதி. அல்லேலூயா. இந்த வாக்குறுதியில பூட்டான் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பூட்டான் பெரிய உடன்படிக்கை காரியங்கள் ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிபந்தனையே இல்லாம இந்தியா அந்த நாட்டுக்கு 1,00,000 டன் கோதுமை தருகிறது. அவ்வளவு ஆமேன்னு சொல்லுவீங்களா? அந்த 2 நபர் உடன்படிக்கையில அந்த உடன்படிக்கை ஒருத்தர் மீறினாலும் டோட்டலா எல்லாமே வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு நபர் உடன்படிக்கையில இது இரக்கத்தின் அடிப்படையில் கொடுத்ததுனால, இது கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுனால கொடுத்த வாக்குறுதியை இந்தியா நிறைவேற்றியே ஆகணும். பூட்டானுக்கு கொடுத்தே ஆகணும். இதுக்காக பூட்டான் இந்தியாவுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு கைகோத்து நடந்தா போதும். ஐ தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொன்னா போதும். ஓசில பூட்டானுக்கு 1,00,000 டன் கோதுமை போய் இறங்கும். ஒருவேளை இந்தியா பூட்டானுக்கு தராம போயிருச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்தியாவுடைய பெயர் உலக அளவில் கெட்டு போகும். பூட்டான் மதிக்காது. இந்தியாவுடைய நம்பகத்தன்மை, இந்தியா சொன்னா செய்யாது, அது சும்மா சொல்லும் ஆனா செய்யாது அப்படிங்கிற பெயர் உலக அளவில் பரம்பிடும். அதனால இந்தியா என்ன பண்ணுது, பூட்டானுக்கு கொடுத்த வாக்குறுதியை அது அப்படியே நிறைவேற்று. இதுதான் ஒரு நபர் உடன்படிக்கை. ஆண்டவர் மோசையோடு மற்றும் ஆதாமோடு செஞ்சதெல்லாம் 2 நபர் உடன்படிக்கை. ஆனால் ஆபிரகாமோடு செய்தது ஒரு நபர் உடன்படிக்கை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்களோடும் தேவனோடு செய்திருக்கிறது ஆண்டவர் ஒரு நபர் உடன்படிக்கை. உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை நிறைவேற்றியே தீருவார். ஏனென்றால் உங்களுக்கு அவர் கிருபையிலே உடன்படிக்கை செய்திருக்கிறார், இரக்கத்தின்படி உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீங்கள் ஏதோ அவருக்கு கொடுப்பீர்கள் என்பதனாலே அல்ல, நீங்கள் வாக்குறுதியிலே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியிலே கரெக்டா இருப்பீர்கள் என்பதனாலே அல்ல, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஆகிய அந்த பூட்டான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்தியாவோடு ஒரு லவ்ல இருந்தா மட்டும் போதும். இந்தியாவுக்கு பூட்டான் ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். வாங்குறத வாங்கிட்டு சந்தோஷமா இருந்து ஐ லவ் யூ இந்தியான்னு சொன்னா போதும். இந்தியா பூட்டானுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வேலை என்னன்னா, அவன் தன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்தில், அந்த கானான் வனாந்தரத்தில் அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தால் போதும், அவன் தேவைகளை கர்த்தர் சந்தித்து விடுவார். இந்த காலை வேளையில் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற நீ ஒரு சின்ன பூட்டானாக ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்ன, நான் யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி. நீங்க தேவனிடத்துல போட்ட உடன்படிக்கையினால் ஆசீர்வதிக்கப்பட போறதில்லை. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு அடிப்படையில் நம்ம சபையில என்ன வைக்கிறது இல்லை, பொருத்தனை காணிக்கைன்னு ஒன்று சபையில வைக்கிறது இல்லை. நான் இதை குடித்தால் நீங்கள் அதை கொடுப்பீர்களா, நீங்கள் அதை கொடுத்தால் நான் இதை கொடுப்பேன். இந்த டீலிங்கே கிடையாது. நம்ம என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றோம், என்னுடையது எல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். எனக்கு எது வந்துச்சோ அது உம்மாலே தான் வந்துச்சு. உங்களை இல்லாம அந்த ஆசீர்வாதம் என் கைக்கு வந்திருக்கவே முடியாது. கலாத்தியர் 3:7 வாசிக்கிறோம். நேரம் ஆயிடுச்சு. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் விசுவாசமே தகுதி. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசமே உங்களை என்ன ஆக்கிருச்சு? ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆக்கிருச்சு. இன்னும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஒப்படையுங்கள். வெகு சீக்கிரத்தில் அந்த சபையிலிருந்து அனௌன்ஸ் வரும். நீங்க அந்த முழுக்க ஞானஸ்தானத்தை எடுக்கணும், முழுவதும் ஆண்டவரோட இணைஞ்சிடணும். தண்ணியில முங்கி எந்திரிக்கும் போது, நான் இனி ஆதாமின் பிள்ளை அல்ல, நான் ஆபிரகாமின் பிள்ளையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து ரோமர் 4:16 வாசிப்போம். ரோமர் 4:16. போதும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சுதந்திரம்னு தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு.
இன்னும் வேற தமிழ்ல பார்க்கும்போது அது பரம்பரை சொத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. சுதந்திரம், வாரிசு உரிமை. அப்பனுக்கு அப்புறம் அந்த சொத்து மகனுக்கு, அந்த அர்த்தம் தான் சுதந்திரம். வாரிசு உரிமை, பரம்பரை சொத்து. அந்த வசனம் சொல்லுது, இந்த வாரிசு உரிமை, இந்த பரம்பரை சொத்து கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு, அல்லேலூயா, கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு. அது எதனால் வருகிறது என்றால் விசுவாசத்தினாலே வருகிறது. ஆபிரகாமுடைய சொத்துக்கள் என்னவோ, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்னவோ, அது அத்தனை உனக்குள்ள வர்றதுக்கு நீ எதை காமிச்சுதான் வாங்கணுமாமா? விசுவாசத்தினாலதான் வாங்கணும். நீ ஏதோ செஞ்சு வாங்குறது இல்ல, கஷ்டப்பட்டு வாங்குறது இல்ல, உழைச்சு வாங்குறது இல்ல. நீ எப்படிதான் வாங்கணும் அவர்கிட்ட இருந்து? விசுவாசத்துல தான் வாழ்ந்தணும். விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், விசுவாசத்தினாலே நீதிமன்களாக்கப்பட்டீர்கள், விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆனீர்கள். எனவே இதே விசுவாசத்தினால் தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதே விசுவாசத்தினால் தான் பரிசுத்த வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். இதே விசுவாசத்தினால் தான் உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறப்போகிறது. இதே விசுவாசத்தினால் தான் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது. இதே விசுவாசத்தினால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள் வரப்போகிறது. இதே விசுவாசத்தினால் தான் உங்கள் கடன் பிரச்சனை அடைய போகிறது. இதே விசுவாசத்தினால் தான் சப்பானி நடக்க போகிறார். இதே விசுவாசத்தினால் தான் குருடர்கள் பார்வையடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு இதே விசுவாசத்தினால் தான் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவ பழக்கங்கள் உங்களை விட்டு தெரித்து ஓட போகிறது. இதே விசுவாசத்தினாலே உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட போகிறது. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஏதோ விசுவாசம் அல்ல, வசனங்கள் மேல், வாக்குத்தத்தங்களின் மேல், கிறிஸ்துவின் மேல் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அதே கலாத்தியர் 3:18 வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:18 கடைசியாய், அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால். ஆமென். நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 10 கட்டளைகள், நிபந்தனைகள், சட்டங்கள், இதெல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டது? சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது. சீனாய் மலையில எப்போ சட்டங்கள் வந்துச்சோ, when law appeared, love lost. சட்டம் வந்தபோது அன்பு மறைந்தது. சீனாய் மலையில இந்த சட்டங்கள் வந்து என்ன செஞ்சிருச்சாமா? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துருச்சு. 10 கட்டளைகள் என்ன பண்ணிருச்சு? நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்துருச்சு. இப்படிதான வசனம் சொல்லுது. அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. 17ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை, எந்த உடன்படிக்கையை? எந்த உடன்படிக்கையை? கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் உறுதி பண்ணப்பட்ட ஆபிரகாமின் உடன்படிக்கை. அந்த ஆபிரகாமோடு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான அந்த 10 கட்டளைகளானது, மோசையின் பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வீணாக்க மாட்டாது. அல்லேலூயா. ஏன்னா வாக்கு தத்தம் எப்படி வரப்போகுதாமா? வாக்கு தத்தம் எப்படி நமக்குள்ள வரப்போகுதாமா? விசுவாசத்தினாலே வரப்போகிறது. அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால்
அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. என்ன கொடுக்க போறாரு? ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாரு? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றும் தலை மேல இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள போற, அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள போற, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள போற, அதனோட நடந்து பெற்றுக்கொள்ள போற, அதோட உட்கார்ந்து பெற்றுக்கொள்ள போற. அந்த வாக்குத்தத்தங்கள் உன் உள்ளத்தை நிரப்புவ போகிறது. என்ன வாக்குத்தத்தங்கள்? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அப்புறம் என்ன வாக்குத்தத்தம்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன வாக்குத்தத்தம்? நீ உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பாய். அப்புறம் என்ன வாக்குத்தத்தம்? உன்னோடு போராடினுடைய நீ தேடியும் காணாதிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென் சொல்லுவோம். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இனி ஏராள வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்ததினால்தான் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனானான். நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காக, அன்புக்காக ஸ்தோத்திரம். மிக 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 நல்லவர் அப்பா, ஆச்சரியமானவர் அப்பா, மகிமையானவர் அப்பா. இந்த நாள் காலை வேளையில் எங்களோடு நீ பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வியாழக்கிழமை அன்றைக்கு கர்த்தர் சித்தமான தொடர்ந்து தியானிக்க கிருபை தருவீராக. எல்லா ஜனக்கூட்டாரத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. இதோ நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு படைக்க போகிற காணிக்கைகளை, தசமபாகங்களை ஆசீர்வதிப்பீராக. என்ன வருமானம் வந்ததோ அதில் 10% அதிகமாக ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 7:4 சொல்லப்பட்டபடி ஆபிரகாம் தன்னுடைய எல்லா வருமானங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தான்னு சொல்லப்படுகிறது. நல்ல கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் வாழ கிருபை தருவீராக. இயேசு ரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் மாதத்திலிருந்து மீண்டும் நம்முடைய சபையிலே மாத சந்தா கலெக்ட் பண்ணப்படுகிறது. ஏற்கனவே நம்ம கொடுத்து கொண்டு இருந்தோம். இப்பொழுது மீண்டுமாக மாதம் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தா கூட அந்த குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய் நீங்கள் செப்டம்பர் மாதத்திலிருந்து கணக்கு வரவு வைத்து நீங்கள் செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குடும்பத்துக்கு 100 ரூபாய் சந்தா செலுத்த வேண்டும். அப்படி நாங்கள் செலுத்தப்படுகிற பணம் பல விதங்களில் சபைக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறதை செய்யுங்கள். இப்பொழுது தசமபாக காணிக்கைகளை செலுத்துகிறவர்கள் இப்பொழுது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் மற்றும் கூகுள் பே டீட்டெயில்ஸ் போடப்படும். நீங்கள் அதில் நீங்கள் செலுத்தலாம். நேரில் வந்தவர்கள் நீங்கள் காணிக்கப்பட்டியில் செலுத்தலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த தேவாவுடைய ஐக்கிய சந்தோஷம் நம்ம அனைவரோடு கூட இயேசுவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வர வியாழக்கிழமை மறந்துட வேண்டாம். வியாழக்கிழமை சாயந்தரம் ஆராதனைக்கு வாங்க. நாளை சாயங்காலம் ஆராதனை இருக்காது. கர்த்தர் நடத்துவார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ். Thank you, Father. இப்போ கமெண்ட் செக்ஷனில் அது டீட்டெயில்ஸ் போடுவாங்க. அது வரைக்கும் ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். காட் பிளஸ். பரவாயில்ல, இன்னும் ஒருத்தர் கூட போகாமல் அப்படியே நிற்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கிருபையை நிரப்புவார். வர வியாழக்கிழமை மறந்துட வேண்டாம். தொடர்ந்து இந்த செய்தி மீண்டும் நம்ம அப்லோட் பண்ணப்படும். எங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். பாஸ்டர் சந்தோஷ் தேவானந்த் அப்படிங்கிற பேரில் யூடியூப் இருக்குது. அதுக்குள்ள போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பல பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.